அன்பார்ந்த மீடியா சகோதரர்களே, நம்முடைய சென்னை ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தை அரங்கேற்றிருக்கிறார். எல்லாரையும் முட்டாளாக்க ஒரு எத்தனைச்சிருக்கிறார். எஸ்சி எஸ்டி மாணவர்கள் படிக்கின்ற விடுதியை சமூக நீதி விடுதி என்று பெயர் வச்சிருக்கிறார். முதல்ல நான் அவரை கேட்கிறேன், ஏதாவது ஒரு ஹாஸ்டலை போய் பார்த்துருக்கிறாரா? நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் பார்த்துருக்கிறேன். அந்த ஹாஸ்டலினுடைய தரங்கள் மிக கேவலமாக இருக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல்ல ஒரு மாணவர் படிக்கிறான்னா அவன் அதை விட ஒரு கொடுமை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொடுமை இருக்கிற ஹாஸ்டல்கள்ல சும்மா பேரை மட்டும் மாத்திட்டா ஆகுமா? நான் கேட்கிறேன், முதலமைச்சராகட்டும் அல்லது துணை முதலமைச்சராகட்டும், ஏதாவது ஒரு ஹாஸ்டல், இத்தனை மாவட்டத்துக்கு போறாருல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் போறாங்கல்ல, அந்த ஹாஸ்டலை போய் பார்த்துருக்குறாங்களா? சும்மா பேர் மாத்துறதுனால ஒண்ணுமே நடக்காது. நான் சொல்றேன், மத்திய பிரதேசத்தில் போய் எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலை போய் பார்த்துட்டு வாங்க. பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலம் போய் உங்களுக்கு பார்த்து கத்துக்கிட்டு வாங்க, அங்க எவ்வளவு சிறப்பான வசதியை செய்து கொடுத்திருக்கிறோம். பக்கத்துல போய் கர்நாடகாவில் பார்த்துட்டு வாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்த மாநிலம், அங்க எவ்வளவு சிறப்பான ஹாஸ்டல்கள் இருக்கிறது என்பதை. தெலுங்கானாவில் போய் பார்த்துட்டு வாங்க, எவ்வளவு சிறப்பான ஹாஸ்டல்ஸ் இருக்கிறது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. அங்க மாணவர்கள்லாம் சொறி சிறங்கு இருக்கும். அவ்வளவு ஒரு சுத்தம் இல்லாத ஒரு ஹாஸ்டல்ஸ், உணவு சுத்தம் இருக்காது, எந்த சுத்தமும் இல்லாத ஹாஸ்டல்களை தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நிலை. போன வாரம் இங்க சட்டக்கல்லூரி, சென்னையில் இருக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஹாஸ்டல் வசதி சரியில்லை என்று ரோட்ல போராட்டம் பண்ணாங்க. நம்ம எல்லாம் பார்த்தோம். இங்க சென்னையில் இருக்கிற சட்டக்கல்லூரி ஹாஸ்டலினுடைய விடுதியினுடைய நிலையே இப்படி இருக்கும் பொழுது, நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற, அது அட்டப்பாடி கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆனைக்கட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு எஸ்டி ஹாஸ்டலினுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஆனைக்கட்டி பகுதியில் இருக்கிற பழங்குடியின மக்கள் வசிக்கின்ற அந்த ஹாஸ்டலுக்கு நான் போயிருக்கேன். அந்த ஹாஸ்டல் ஒரு வசதியும் கிடையாது. அந்த வார்டன் மட்டும் சுகமா இருப்பாரு அங்க, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஹாஸ்டல்ல வச்சுக்கிட்டு இது சமூக நீதி ஹாஸ்டல்னு ஒரு இந்த போலி திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஆட்சி பேர் மாற்றுறதுல மட்டும் ஒன்னும் நடக்க போறதில்லை. அதனால அவர்கள் உண்மையான மக்கள் மேல நம்பிக்கை இருக்குன்னா, மக்கள் மாணவர்கள் மேல பற்று இருக்குன்னா, அவர் ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் போயிட்டு பார்த்துட்டு அந்த ஹாஸ்டலுடைய மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்கி அந்த ஹாஸ்டல்களை மேம்படுத்த வேண்டும். அதே மாதிரி காலனிகளை ஒழிக்கிறோம். என்னத்தை ஒழிச்சிருக்கு? காலனியில இன்னும் எல்லா பல ஊர்கள்ல தீண்டாமை இருக்கிறது. இன்னும் சும்மா மாறு தட்டி கொள்ளுகிறாங்க இவங்க. பல கிராமங்கள்ல தீண்டாமை கொடுமை இருக்கிறது. பல கிராமங்கள்ல ரெட்டை சுடுகாடு, பல கிராமங்கள்ல கோயில்களுக்கு போக முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு சமூக நீதி ஹாஸ்டல்ன்ற சும்மா இன்னைக்கு ஒரு வெற்று அறிவிப்பை வெளிவிட்டு ஊர் பூரா சுத்துறாரு. ஒரு ஹாஸ்டல்ல போய் அவரும் அவருடைய மகனும் துணை முதலமைச்சரும் ஏதாவது கொஞ்சம் பேர் பிரிச்சு, நான் 2 மாவட்டத்தில் ஹாஸ்டல் பாக்குறேன், நீங்க 2 மாவட்டத்தில் ஹாஸ்டல்ல பாருங்க, அப்படி பார்த்துட்டு இதை ஒரு சமூக நீதி ஹாஸ்டல் சொல்லியிருந்தா கூட ஒரு மனசுக்காவது ஒரு திருப்தி இருக்கு. எந்த ஹாஸ்டலையும் பார்க்கல, எந்த ஹாஸ்டலையும் விசிட் பண்ணல, ஒரு ஹாஸ்டலினுடைய தரமும் எந்த ஹாஸ்டலினுடைய தரமும் கிடையாது. அதை போய் இன்னைக்கு சமூக நீதி ஹாஸ்டல் என்று சொல்லி இருப்பது போலி திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிரிப்பா சிரிக்கிறது தான் நம்ம காட்டுறது. அதே போல சகோதரர்களை, அங்கன்வாடி சென்டர்ஸ் ஊட்டிலாம் அவங்களுக்கு வாழ்வாதாரமே சின்ன சின்ன அங்கன்வாடி சென்டர்ஸ் தான். ஊட்டியில் இருக்கிற அல்லது மலைவாழ் மக்கள் வதிக்கிற பகுதியில் இருக்கிற அங்கன்வாடி சென்டர்களை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாது, அதையெல்லாம் ஓபன் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே போல சிவகாசி பட்டாசு விபத்து என்பது ஒரு வாடிக்கையா இருக்கிறது. தொழிலாளர்கள், தொழில் நிறுவனங்கள், இதுல அரசாங்கமும், ஏன்னா போன வாரம் தான் பார்த்தோம் நம்ம, கிட்டத்தட்ட 6 பேருக்கு மேல உயிரிழந்தார். நேற்றைக்கு ஒரு விபத்து இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அங்க சரியான தொழில் நிறுவனங்களுக்காகட்டும் அல்லது தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு விதிமுறைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தமிழக அரசாங்கம் அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்ற அந்த இயக்கத்தை இன்றைக்கு 4 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் என்னுடைய நீலகிரி தொகுதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறாங்க. நானும் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த செய்தி தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள நினைச்சேன். நன்றி. ஆனா இதுல நான் கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய அவருடைய மக்கள் காப்போம் தமிழகத்தை மீட்போம் நிகழ்ச்சியில எல்லாரும் இணைந்து தான் அந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சிறுபான்மையினர் ஓட்டுகள் பாஜகவுக்கு கிடைக்காது, அதிமுக கூட்டணி செய்வதால கிடைக்காது, இந்த கூட்டணி கிடைக்காது அப்படின்னு அவர் கருத்து. ஆனா நார்த் ஈஸ்ட்ல சிறுபான்மையினர் முழுமையா அதிகமாக இருக்கிற மக்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது. கோவால சிறுபான்மையின் மக்கள் 80% மேல ஆட்சியில் மக்கள் இருக்கிற பகுதி. கோவால தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. பக்கத்து மாநிலம் கேரளாவில் சிறுபான்மை மக்கள் நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலையும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுடைய கூட்டணிக்கும் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி அண்ணா. எஸ், ஒரு வக்கீலா போலீஸ்க்கு காவல்துறையினருக்கு நிறைய பாடங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு அடிப்படையிலேயே காவல் நிலையத்துக்கு போனாலே ஒருத்தர் வந்தாலே அது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, அக்யூஸ்டா இருந்தாலும் சரி, அவங்கள ட்ரீட் பண்ற முறையே அவர்கள் மனசளவில் இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கணும். ட்ரைனிங்லேயே அவர்களுக்கு மக்கள் மத்தியில எப்படி அவர்கள் பழக வேண்டும், மக்கள் மத்தியில மக்களை எப்படி கையாள வேண்டும் என்பதெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து ட்ரைனிங்லேயே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆமா, நான் என் காலையில் என் ட்விட்டர்ல போட்டிருக்கோம்மா, நாங்களும் அங்கே போறோங்கம்மா, எங்க தலைவர்களும் போறாங்க. நாங்க எங்க தலைவர்கள் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறோம். காலையில நான் ட்விட் போட்டு தான்மா வந்திருக்கிறேன். நன்றி. ஆமா, அனைத்து தலைவர்களையும் கொண்டாடப்பட வேண்டும். அதனாலதான் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆசாதிக்கு அம்ருத் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது அனைத்து அன்சங் ஹீரோஸ் எல்லாத்தையும் கொண்டாடணும். அதுபோல ஒவ்வொரு தலைவருக்கும் அவர்களுடைய நேரத்தில் அவர்களுடைய டைம்ல அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கான்ட்ரிபியூட் செய்திருக்கிறார்கள். அவர்களை போற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. நன்றி. அதான் வீடு வீடா போய் கதவு தட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய தோல்வி, மக்கள் திமுக மேல இருக்கின்ற அந்த அதிருப்தி, இதையெல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டு வேண்டும். அதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இன்னைக்கு வீட்டுக்களுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள். நன்றி.